ஹலோ, வணக்கம். ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். வணக்கம் வணக்கம் வணக்கம். சௌக்கியம் தானா? ஆமாம், பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நிறுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஏங்க 7-8 மாதமாக எங்கே பார்த்தாலும் கஞ்சா 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 போதைப்பொருள் சொல்லி போட்டு ஏகப்பட்ட எதிரொலிப்பு தமிழகத்தில். ஆமாம், வட சென்னை குறிப்பாக அதில் பரவாயில்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏகதேசம் அதை ஒழிச்சிட்டாங்க, கொஞ்சம் ஏகதேசம் ஒழிச்சிட்டாங்க. அதில் பிடிபட்ட ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேரை உள்ள குண்டாசில் போட்டாங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதே நேரத்தில் அவருடைய சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுமா? சொத்துக்களை முடக்கியாச்சு, அவருடைய வங்கி கணக்கையெல்லாம் முடக்கியாச்சு. ஆமாம், அதன் அடிப்படையில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் பிடிபடுறாரு. அவர் ஒரு ப்ரொடியூசரு. மற்றபடி திமுகவில் ஒரு அயலக அணியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவர். புரியுதுங்களா? ஆமாம், ஆமாம், அவருடைய என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக 1 செகண்ட்ல அவருக்கு திமுக இந்த பொறுப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அவரை திமுகவோட நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி நீங்கள் தமிழகத்தில் அப்படிங்கிற இந்திய அளவுக்கு பார்த்துருக்கீங்களா? பாஜக எடுத்துக்கணும், எத்தனை பேர் பாஜகவோட கூடாரமே எல்லாம் கஞ்சா செய்யக்கூடியவர்கள், கஞ்சா வியாபாரிகள், ரவுடிகள். மற்றபடி பொறுக்கிகளுடைய கூடாரங்கிறது கன்ஃபார்மாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு ஆளாவது தப்பு செஞ்ச ஒரு ஆளாவது இன்னைக்கு வரைக்கும் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆமாம், உடனே ஆமாம், ஜாஃபர் சாதிக்கு மேலே உடனே நடவடிக்கை எடுத்து அது சம்மந்தப்பட்ட உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. இன்னைக்கு என்சிபி பிடிச்சிட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் புதுமையான ஒரு குற்றவாளி கிடையாது. 2013 அவர் ஒரு வழக்கு இருக்கு. அதிமுக ஆட்சி இருந்தப்ப வழக்கு இருக்கு. அதை அதிமுக ஆட்சி ஒழுங்காக நடத்தலை. நடத்தாம அதுக்கு யார் நடத்திருக்காங்க அப்படின்னா பால் கனகராஜ். இன்னைக்கு பிஜேபி இருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், வழக்கறிஞர் பிரிவில் இருக்காரு பாருங்க. அவர் பிஜேபி பால் கனகராஜ் அவர் தான் நடத்திருக்கிறாரு. அப்புறம் அவர் காப்பாற்றிருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. கீழ் காப்பாற்றிருக்கிறார். மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே பால் கனகராஜ் அன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கை காப்பாற்றிருக்கிறாரு. ஆச்சுங்களா? ஆமாம், அப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும்? பால் கனகராஜ் அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு காப்பாற்றிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வழக்கு, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது அதனுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தினார் கான்செப்ட்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆமா, திமுக விட்டு நீக்கியாச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன ஏகப்பட்டது இருக்கேன். இந்த பாருங்க, ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட வகையில விஜய் பாஸ்கர், குட்கா. ஆமா, குட்கா சம்மந்தப்பட்ட வகையில வியாபாரம், அது சம்பந்த ஏகப்பட்ட வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். மற்றபடி அது சம்பந்தமா உடந்தையாக இருந்தாலும் சொல்லி போட்டு அன்னைக்கு அவர் மேல் குற்றச்சாட்டு இன்னைக்கு வழக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆமாம், 85 கோடி, புரிஞ்சுங்களா? பெரிய அமௌண்ட். 85 கோடி பல அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த லிஸ்டவே அவங்க போலீஸார் கைப்பற்றுறாங்க அன்னைக்கு. அவன் இன்னைக்கு வரைக்கும் இடி மற்றபடி ஐடி சம்மந்தப்பட்ட யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்சிபி எந்த நடவடிக்கை எடுக்கல. விஜய் பாஸ்கர் முன்னாள் அதிமுக அமைச்சர். இப்போ இதெல்லாம் சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஜாஃபர் சாதிக் உடனே நீக்கப்பட்ட. அதே மாதிரி விஜய் பாஸ்கர் கட்சி விட்டு நீக்கப்பட்டாரா? இல்லையா? அது மாதிரி ஏகப்பட்டது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொருக்குப்பேட்டையில் பாஜக 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க. பாஜக போதைப் பொருள் வைத்திருந்தார்கள், விற்பனை செய்தார்கள் கூட நைனிப்பன் தெருவில், கொருக்குப்பேட்டை நைனிப்பன் தெருவில், சென்னை. ஆமாம், போதைப் பொருள் வித்தாசம் ஹன்ஸு, குட்கா, மாவா, இதெல்லாம் கேசவ கிராமணி தெருவில். ஆமாம், பச்சையம்மாள் வீட்டில் போய் போலீஸார் சோதனை பண்ணக்கூடிய சமயத்தில் ஹன்ஸா 25 கிலோ ஆச்சுங்களா? மற்றபடி மாவா 2 கிலோ, மற்ற 30 கிலோ ஜர்தா கைப்பற்றிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அதே தெருவில் ராயபுரம் இருக்கக்கூடிய கிழக்கு மண்டல பொருளாளர் ராஜேந்திரன், லோகேஷ், நரேந்திரன் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. அவர் அங்கேயே ஃபுல்லாக சப்போர்ட்டிங், நீங்கள் பண்ணுப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காவல்துறை மாதிரி இருந்திருக்கிறாங்க. இதுக்கு போதைப் பொருளுக்கு பாஜகவுடைய
கிழக்கு மண்டல பொருளாளர் ராஜேந்திரன், லோகேஷ் நரேந்திரன் அப்படிங்கிற காவல்துறை காவலாக இருந்து அந்த தொழில் ரொம்ப செம்மையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, பச்சையம்மாரோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை தூக்கி உள்ள பிடிச்சி போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? அந்த 3 பேரை பச்சையம்மாள் கான்செப்ட் ஷோஸ் எல்லாத்தையும் வந்து பாஜகவினர் வந்து இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா? இல்லையே. உடனே ஜாஃபர் சாதிக்கு வந்து உடனே நீக்கப்பட்டார். ஆமா, உண்மையில இந்த வகையில் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் பாராட்டலாம். இன்னைக்கு வரைக்கும் பாஜகவில் எந்த நிர்வாகி அந்த லோகேஷ், மற்றபடி நரேந்தர், ராஜேந்திர யாருக்கும் நீக்கப்படலையா? இதுக்கு என்ன அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? பாஜக தமிழக நிர்வாகி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேள்வி இல்லையா? இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ரொம்ப திடுக்கிடும் தகவல்லாம் இன்னைக்கு சொல்றாரு. அதாவது புதுச்சேரியில திருவண்ணாமலை டு புதுச்சேரிக்கு வந்து கஞ்சா கடத்தினாங்க ரயில் மூலமா. ஆமா, அதுக்கு வந்து நாங்கள் குண்டர் சட்டத்தில் அடைச்சோம். இன்னைக்கு வந்து என்ன நடவடிக்கை இருந்துட்டு இருக்கு? பாஜக ஆளுது புதுச்சேரியில. அப்படிங்கிறப்ப பாஜக அவனுடைய என்ன காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. என்ன நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டுக்க. அதையோட இன்னொரு விஷயம், அதே புதுச்சேரியில சொல்றார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புரியுதுங்களா? வில்லியனூர் கோட்டை மேடல பாஜக கஞ்சாவால் கொலை செய்யப்பட்டார். ஆமா, புதுச்சேரி அமைச்சர் அன்னைக்கு இருந்து அமைச்சர் தான் உறுதுணையா இருந்தார். அதுக்கு நான் சாட்சி சொல்றேன். நீங்க அவர் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு நீங்க அவர் கேள்வி கேட்கிறார். ஆமா, முன்னாள் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி. அதே புதுச்சேரியில பாஜகவை சேர்ந்து கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு பப்ளிக்கா சொல்றாரு. புதுச்சேரியில கஞ்சா விற்கிறவங்க பெரும்பாலும் பாஜகவினர் தான். ஆமா, வில்லியனூர்ல 7 கிலோ கஞ்சா பிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப விளக்க வாரியா சொல்றாரு. இப்ப தமிழக பாஜக மத்திய அரசு, மத்தியில் உள்ள பாஜக எல்லாத்தையும் ஒண்ணு அரெஸ்ட் பண்றத அப்படி முதல்ல கட்சி விட்டு நீக்கிறாங்களா பாருங்க, புரியுதுங்களா? போதைப் பொருள் சொல்றாங்க. அதனுடைய தாயகம் என்னன்னு கேட்டா இந்தியாவை பொறுத்தவரை குஜராத் உள்ள முந்த்ரா துறைமுகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, புரியுதுங்களா? ஆமா, போதை வழக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் ஊபியில, குஜராத்ல, மகாராஷ்டிரா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜாபர் சாதி பிடிபட்டிருக்கலாம். அதாவது வந்து பிப்ரவரி 15 ஜாபர் சாதிக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க, தேடப்படும் குற்றவாளியா. அப்புறம் பிப்ரவரி 21 வந்து மங்கை திரைப்பட விழாவில் அவர் கலந்துக்கிறார். ஆமா, புரியுதுங்களா? அப்ப வந்து என்சிபி எங்க போனதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர் வந்து கேள்வி கேட்கிறார். இன்னும் சொல்லப்போனா என்சிபியை வந்து விசாரணை இல்லாம வந்து பத்திரிகையை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கும் போல இருக்கு. அதே அமைச்சர் சொல்றார், திமுக அமைச்சர். என்சிபி, ஆமா, அதனுடைய இயக்குனர் வந்து ஞானேஸ்வர் சிங். ஆமா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம பத்திரிகையாளரை சந்தித்து தன்னுடைய பேட்டியை சொல்றார். அப்படிங்கிறப்ப ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். அப்ப இது வேண்டுமென்று திமுகவின் பெயரை கெடுப்பதற்காக, தமிழகத்தின் பெயரை கெடுப்பதற்காக. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு நல்ல பேர் இருக்கு இன்னைக்கும். அதனாலதான் பாருங்க, வட இந்தியர் எல்லாமே வந்து தமிழகத்துக்கு தான் வேலைக்கு வருவாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த பேர் எங்களுக்கே சம்பாதிச்சு தர மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரியே தமிழ்நாடு மாதிரி வட இந்தியாவை நீங்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க வந்து பாஜகவை கேள்வி கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, பாஜக கேள்வி கேட்கறாங்களா? ஆமா, அதை வந்து மூடி மறைப்பதற்காக இன்னைக்கு பாஜக வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழகத்துடைய பேரை கெடுக்க வேணும். அப்ப என்ன போகுது? உங்களுக்கு தான் நஷ்டம். வட இந்தியாவில் யாரும் வரமாட்டாங்க, புரியுதுங்களா? இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தவறான ஒரு வீடியோ போட்டா பாருங்க. ஏன் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால கூட திருப்பூர் சம்பந்தப்பட்டதுல ஒரு வீடியோ போட்டு 2-3 பேர் அக்யூஸ்ட தமிழக போலீஸ் அங்க போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து இங்க குண்டாஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒண்ணு கிடையாது. பண்றதை பத்திலாம் ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டு பேரை வந்து சொல்றது புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டு பேரை வந்து பாஜகவினர் வந்து மற்றபடி சோன்ஸ் இருக்கக்கூடிய வட இந்திய யாருக்கு எடுத்தாலும் சரி, ஆமா, அங்க வேலை வாய்ப்பு இல்லை, இங்கதான். அப்போ உங்களுக்கு தான் அது நஷ்டம். திமுகவுக்கு எந்த வகையில் நஷ்டமே கிடையாது. ஆமா, இது வந்து இருக்கக்கூடிய பாஜகவினர் மற்றபடி சோர்ஸ் யாருமே தெரியல. அங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன? ஆமா, போதைப் பொருள் எங்கிருந்து வருது? குஜராத்துடைய முந்த்ரா துறைமுகத்தில் வருது. அப்ப அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்திய மக்களே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? 10,000 கோடி, ஆமா, 21,000 கோடியா, அப்புறம் திருப்ப வந்து 30,000 கோடின்னு சொல்லிட்டு 10,000 கோடி கணக்கில்
ஆமாம், போதைப் பொருளை வந்து அந்த முத்ரா துறைமுகத்தினுடைய இந்தியாவுக்குள்ள பாஸ் ஆகுது. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திற்குரிய பல பேர் வந்து இதை வந்து பொட்டிக்கடை மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஜாபர் சாதிக்கு கூட அந்த கடத்திய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு செய்யப்படுவது, கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. அப்போ இது என்ன பண்ணுறது, வேணும்னே வந்து பாஜகவினர் மற்றபடி எதிர்கட்சிகள்லாம் எல்லாம் சேர்ந்து உண்மைகளுக்கு புறம்பாக வந்து திமுக மேலே பழி சுமத்துகின்றார்கள். ஆமாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே தமிழ்நாட்டை வந்து வேணும்னே ஒரு அவர் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரியும். ஆமாம், இப்போ கூட சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாய்லாந்துலேருந்து சிங்கப்பூர் வழியா திருச்சிக்கு வந்து 1 கோடி மதிப்பில் ஒரு மிக மோசமான ஒரு போதைப் பொருளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே? மாங்காடு குமரன்சாமி, சென்னை. ஆமாம், அதை வந்து இன்னைக்கு 1 கோடி மதிப்பில் உள்ள பண்ணானா இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஆமாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க 3 பேர். ஆமாம், புரியுதுங்களா? தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருக்கு, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆமாம், அந்த அளவுக்கு வந்து போதை சம்மந்தப்பட்ட விஷயம், கஞ்சா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே தடையுள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆமாம், 1 சென்ட் நிலத்துல கூட எந்த இடத்தையும் கஞ்சா பயிரிடப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆமாம், ஒன்றும் கிடையாது. பால் கனகராஜ் வந்து ஜாபர் சாதிக்கு அன்னைக்கு வந்து காப்பாற்றிருக்கிறார். இப்போ இதை வந்து பாஜக என்ன செய்ய போறீங்க? புரியுதா? பாஜக எத்தனை பேருக்கு எதிர்பார்க்க குறுக்குப்பேட்டையில், தமிழ்நாடு குறுக்குப்பேட்டை நைனியப்பன் தெருவில் கை செய்யப்பட்டிருக்காங்க போதைப் பொருள் வித்ததா. இப்போ அவங்களுக்கு பாஜக வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா? புரியுதா? இது ஒன்றே போதுமே. திமுகவுக்கு பாஜக என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்றும் இந்த வகையில் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் திமுகவை பாராட்டு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அத்துஷ்டத்தனம் செய்தவர்களை, மற்றபடி குற்றவாளிகளை இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருமே கட்சியை விட்டு நீக்கவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமானது. இது ஒன்று போதுமே. ஆமாம், பாஜக வந்து 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடையுமா இல்லையா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். என்ன எங்கிருந்தாலுமே சரி, ஆமாம், கஞ்சா போதைப் பொருள் எல்லாமே அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ஆமாம், முதல்ல வந்து குஜராத் துறைமுகத்தை மூடணும். ஆமாம், ஒரு துறைமுகத்தை மூடுனாலே கட்டாயமாக எங்கேயுமே வந்து போதைப் பொருள் வந்து உள்ளே வராது. அதுக்கு தகுந்த என்ன ஏற்பாடும் மத்திய அரசு பண்ணணும். அதை விட்டு போட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தின் மேலே, குறிப்பாக திமுக அரசு மேலே பழி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு கட்டாயமாக வந்து தேர்தல் மூலமாக செய்வாங்க. பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோ நான் சொன்னதா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கால் வீடியோ சந்திப்போம். நன்றி.